வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை. சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கடற்படைக்கு அனுமதி. கந்தளாயில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குரங்குகளின் தொல்லை, பொதுமக்களின் வாழ்க்கை பாதிப்பு. வாகன இறக்குமதிக்கு $200 மில்லியன் நிபந்தனை விதித்தால் விலை உயரும். ஜாலில் மர்மமான முறையில் ஒருவர் உயிரிழப்பு. கந்தானை துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய 2 கைது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தின் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக தீவிர காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை மூலம் மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சர்வதேச கடற்போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வணிக கப்பல்களுக்கு செங்கடல் மற்றும் ஈடின் வளைகுடா உள்ளிட்ட சோமாலியா சமுத்திர வலயத்தில் கடற்கொள்ளையர்களின் செயற்பாடுகளால் சர்வதேச சமுத்திரவியல் அமைப்பு குறித்த கடற்பிராந்தியங்கள் அதிக ஆபத்து கொண்ட வலயங்களாக 2010ஆம் ஆண்டிலிருந்து பிரகடனப்படுத்தியுள்ளது. அச்சுறுத்தலுக்கு தீர்வாக அதிக ஆபத்து கொண்ட வலயங்களுக்குள் உள்நுழைகின்ற வணிக கப்பல்களால் வெளிநாட்டு தனியார் சமுத்திர பாதுகாப்பு கம்பெனிகள் மூலம் ஆயுதங்கள் தாங்கிய சமுத்திர பாதுகாவலர்களின் சேவைகள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. குறித்த கருத்திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது தேசிய பாதுகாப்பு தொடர்பான முழுமையான பொறுப்பு இலங்கை கடற்படைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி இலங்கை கடற்படையிடம் உள்ள அறிவு மற்றும் அனுபவங்களை கருத்திற்கொண்டு சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை சுயாதீனமாக மேற்கொள்வதற்கு இலங்கை கடற்படைக்கு அனுமதி வழங்குவது பொருத்தமானது என கண்டறியப்பட்டுள்ளது. கந்தளாயில் குரங்குகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக வாழை, தென்னை, மா, பலா போன்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளை குரங்குகள் அழித்து விடுவதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். கந்தளாய் பேராறு, பேராற்று வழி, அணைக்கட், மதுராசா நகர், ரஜேல, வானெல மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் குரங்குகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குரங்குகள் வீடுகளுக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை சேதப்படுத்துவதும் மனிதர்களை தாக்குவதும் தொடர்கிறது. வனத்துறை அதிகாரிகள் குரங்குகளை பிடித்து வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கந்தளாயில் குரங்குகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக வாழை, தென்னை, மா, பலா போன்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளை குரங்குகள் அழித்து விடுவதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். கந்தளாய் பேராறு, பேராற்று வழி, அணைக்கட், மதுராசா நகர், ரஜேல, வானெல மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் குரங்குகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குரங்குகள் வீடுகளுக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை சேதப்படுத்துவதும் மனிதர்களை தாக்குவதும் தொடர்கிறது. வனத்துறை அதிகாரிகள் குரங்குகளை பிடித்து வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள நபரொருவரது சடலம் புதன்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராசாவின் தோட்டம் முலவை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய நபரொருவரது சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் சடலம் முலவை சந்தி பகுதியின் கட்டடத்தில் அமர்ந்திருந்தவாறு பின்பக்கமாக விழுந்து உயிரிழந்துள்ளார். இது இயற்கை மரணமா அல்லது செயற்கை மரணமா என இதுவரை தெரியவில்லை. சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கந்தானை பொதுச்சந்தைக்கு அருகில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு மற்றொருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து கந்தானை ரூபமல்ல சந்தி மற்றும் கந்தானை நகரில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 3ஆம் தேதி கந்தாளி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் மீது துப்பாக்கியால் சுட்டனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவர் டிராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக கந்தானை பகுதியைச் சேர்ந்த 25 மற்றும் 26 வயதான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.